நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூப்பர் சிங்கர் 4 இன் பிரம்மாண்ட குரல் தேடலில் தற்போது திருச்சி மையத்தின் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளோம். நேற்று வரை பாடிய 91 போட்டியாளர்களிலிருந்து இதுவரை 13 பேர் மட்டுமே சென்னைக்கு தேர்வாகியுள்ளனர். இரண்டாம் சுற்றில் தேர்வான மீதமுள்ள 45 போட்டியாளர்கள் இன்று பாட உள்ளனர். விறுவிறுப்பான கடைசி கட்ட தேடல் தொடர்கிறது. சவரி, என்ன பாட போறீங்க? என்ன வழி அடி என்ன வழி, இந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். தேங்க் யூ, நல்லா பாடுறீங்க. வெயிட் லிஸ்ட். வாங்க டயானா. என்ன பாட்டு பாடுறீங்க? அக்கம் பக்கம் யாரும் இல்ல, பூலோகம் வேண்டும், அந்திப்பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். ஓகே, நிறைய பிராக்டிஸ் வேணுமா உங்களுக்கு? ஓகே, குரு, எஸ் சார். என்ன சாங் பாட போறீங்க? தேய்ந்து வளரும் தேனிலாவே மண்ணில் வா, தேய்ந்திடாத தீபமாக ஒளிரவா. என்ன மாதிரி பாட்டு பாட போறீங்க? நான் வந்து ஹிந்தி பாட்டு பாடலாமா சார்? எது வேணாலும் பாடலாம், ஆனால் சுருதி தாளம் இருக்கணும். சரிங்க சார். கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கணும், அவ்வளோதான். पहली नजर में कैसी जादू कर दिया, तेरा बिन बैठा है मेरा जिया, जाने का होगा क्या पता, इस पल को मिलके आज ले जरा, मैं हूँ यहाँ तू है यहाँ, मेरे बाहों में आ भी जा, ओ पहली नजर में कैसे जादू कर दिया. நல்லா இருக்கு. ம், எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அந்த பாட்டுக்கு என்ன வேணுமோ கொடுத்துருக்கீங்க நீங்கள். சரி, எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செமி கிளாசிக்கல் மாதிரி ஒரு பாட்டு வேணும். ஆகாய சூரியன் மேற்கினில் சாய, ஏகாந்த வேளையில் மோகமுள் பாய, காற்றினில் புழுவாக திருமேனி காய, காரணம் இனி ஏனோ இனி ஏது கூற, அந்தி வரும் தென்றல் சுடும் ஊனுருகும் நிலை, என்று வரும் இன்ப சுகம் ஊனுருகும் நிலை, நான் முழுதும் உன்னாள் பொழுதும் இந்நேரத்தில் கண்ணா உன் மௌனத்தை தவிர்த்து சொல்லாயோ வாய் திறந்து. ஓகே, ஃபஸ்ட்டு சாங்ஸ் ஒரே மாதிரி இருந்தது, அதனால உங்களை வெயிட் லிஸ்ட்டில் போடுறோம். என்ன சாங் பாட போறீங்க? உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு, உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்து விடு, நினைவே நினைவே என்னை உன்னோடு கலந்து விடு. என்ன பாட்டு பாடுறீங்க மேடம்? யாரது சொல்லாமல் சொல்லி பாடுங்க. யாரது சொல்லாமல் நெஞ்சள்ளி போவது, யாரது சொல்லாமல் நெஞ்சள்ளி போவது, தாழாத பெண்மை வாடுமே பாடுமே, யாரது சொல்லாமல் நெஞ்சள்ளி போவது. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நீங்கள் நிறைய பண்ணணும். ஓகே, சாரி. தேங்க்ஸ். என்ன சாங் பாட போறீங்க? மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா, இது கண்ணன் வரும் பொழுதல்லவா,
இதயம் இதயம் எரிகின்றதே, எரிகின் கண்ணீர் அணைக்கின்றதே உள்ளங்கையில். இப்ப என்ன பாட்டு பாட போறீங்க? காற்றின் மொழி ஒளியா இசையா, பூவின் மொழி நிறமா மணமா, கடலின் மொழி அலையா நுரையா. அதான் நீங்க பாடுறீங்க, ஆனா அந்த உயிரோட்டம், அந்த அழகு இருக்கு பத்தியலா, அந்த பாட்டோட அழகு, அது போறீங்க அங்க சரியா அப்படி படிக்கிறது இல்லை. அதனால இவர் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியல எங்களால். நல்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறோம். வினோத், ஐ லைக் யுவர் ஷர்ட். தேங்க்யூ மேம். நம்ம கலர் கொஞ்சம் டல் இல்லை மேடம், அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு எடுத்து கொடுக்கும், வேறு வழி கிடையாது. பாட்டு பாடுங்களேன், பாட்டு பாடுங்க. தையாரி தையாரி வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடும் மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே, நண்டூரும் நரியூரும் கருவேலங்காட்டோரும் தட்டாட சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே, பசி வந்தா குருவி முட்டை தண்ணிக்கு. ஓகே வினோத், உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்களோட சிங்கிங் நல்ல கான்ஃபிடன்ஸ். பயங்கரமா, அதாவது என்ன மீற யாருமே கிடையாது, அந்த ரேஞ்சில் இருக்கீங்க நீங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா உங்களோட? பல பேர் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூப்பிடுங்க. டீசெண்டாக கூப்பிட்டா வந்துடுவாங்க, வாங்கடா. நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆட முடியுங்களா? ஒரு வெஸ்டர்ன் சாங் வந்து ஒரு ஃபோக்கில் நம்ம தேவா சார் ஸ்டைலில் வாட்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கண்ணு நோக்கிய சாங்கு. நீங்கள் மாவு போடலாம் சார், ரெடி, டேக் கேர். மாவு போடலாமா? மாவுன்றது இவங்க ஆடுறது பார்த்து எல்லாமே ஆடுறது மேம். கண்ணு நோக்கியா நீ கொல்லே கொல்லும் மாஃபியா, கண்ணு நோக்கியா நீ கொல்லே கொல்லும் மாஃபியா, கேப்பச்சின காப்பியா நீ போறவலே பாப்பியா, நீ போறவலே பாப்பியா, நீ போறவலே பாப்பியா. வெரி நைஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட் வினோத். இப்போ ரிசல்ட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் உங்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்ஸ் டு ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் சொல்லிடுங்க அவங்களுக்கு. சாலிட் என்டர்டெய்னர். தேங்க்ஸ் ஃபார் என்டர்டெய்னிங் அஸ். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் வினோத். தேங்க்யூ. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நான் பெட்டராக பர்ஃபார்ம் இன்னும் கூட நல்லா பண்ணியிருக்கலாம். பட் கண்டிப்பாக செலக்ட் ஆனேன்னா நெக்ஸ்ட் ரவுண்ட் ரொம்ப பெட்டராக பண்ணுவேன். கண்டிப்பாக செலக்ட் ஆவேன் நினைக்கிறேன். பசும் சோலையிலே பாடி வந்த பைங்கிலியே. வாங்க ராம்ஜி. ஹலோ சார். என்ன பாட்டு பாட போகிறேன்? ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா, பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது, பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது, ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. ஓகே சார், வேறு ஏதாவது பாட்டு இந்த மாதிரி செமி கிளாசிக்கல் இல்லாமல் ஒரு ஃபோக்கோ ஒரு வெஸ்டர்னோ பாட முடியுமா? ஆத்தாடி பாவாட காத்தாட, காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட, காத்தாட நெஞ்சு கூத்தாட, துடிக்குது ரோசா நாத்து, தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து, ஏ குளிக்குது ரோசா நாத்து, தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து,
ஆத்தாடி பாவாட காத்தாட காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாட. சரி, ஓகே ஓகே, கிரீன் தரேன், வாங்கிக்கங்க. தேங்க்யூ சார். நம்மளுடைய திருச்சி ஜோடல் ஆடிஷனில் டாப் 20 வின்னர்ஸ் கண்டஸ்டன்ஸில் இப்போ அடுத்து வின் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் T622 ராம்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இசைதான் தனக்கு எல்லாமுமே என்றிருக்கும் துருதுருப்பான ஒரு அழகான போட்டியாளரைத்தான் நாம் அடுத்து பார்க்க போகிறோம். ஹாய், ஐம் ஜெயஸ்ரீ. நான் செகண்ட் இயர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஷப் காலேஜில் படிக்கிறேன். என்னை பற்றி ஷார்ட்டாக சொல்லணுன்னா எனக்கு எல்லாமே மியூசிக் மியூசிக் மியூசிக். சின்ன வயசில் சும்மா பாடிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ சீரியஸாக பாடணும்னு நினைக்கிறேன். எனக்கு டிரைவ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும், பட் வித்தவுட் மியூசிக் இட்ஸ் இம்பாசிபிள். பெயிண்டிங் பண்ணுறது என்னோட இன்ட்ரெஸ்ட், புக்ஸ் படிக்கிறது என்னோட ஹாபி, பட் இது எல்லாமே ஒன்லி வித் மியூசிக். மியூசிக் இல்லாமல் சான்ஸே இல்லை. நான் எங்கே போனாலும் மியூசிக் தான். மியூசிக் இஸ் மை வேர்ல்ட். இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும், பட் சம்டைம்ஸ் அவங்கள பாடி பாடி டார்ச்சரும் பண்ணியிருக்கேன். எனக்கு ஜெயஸ்ரீ ஒரே ஒரு டாட்டர். அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும். இஸ் எ வெரி பிக் பாத்ரூம் சிங்கர். அங்கே போனால் ஸ்வரலயங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி வரும். நிறைய பாட்டு கேட்கணும், நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சின்ன வயசுலேருந்தே 10 வருஷமாக பாட்டு கற்றுட்டு இருக்கா. நான் என்ன பண்ணுறேனோ இல்லையோ, ஆனால் மியூசிக் இல்லாமல் இருக்கவே மாட்டேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தி. அதனால சுவாமியை தொழறதும் சுவாமி முன்னாடி உட்காந்து பாடுறதும் ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணா நீ வேகமா. சூப்பர் சிங்கரில் பாடுறது என்னோட ட்ரீம். இதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதில் நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா லெவல்ஸ்லையும் என் பெஸ்ட்டு கொடுத்து செலக்ட் ஆவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். ஜெயஸ்ரீ, ஹாய். ஹாய் மேம். என்ன பாட போறீங்க? பால் போலவே வான் மீதிலே யார் காணவே நீ காய்கிறாய். நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவானிலா. இன்று எந்தன் தலைவன் இல்லை, சென்று வானிலா. தென்றலே என் தனிமை கண்டு நின்று போய்விடு. செலக்டட். அடுத்த கண்டஸ்டன்ட் நானும் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட்டை தாண்டி நான் வரமாட்டேன், கூப்பிட்டாதான் வரும் நின்றுட்டே இருக்காங்க. அவங்க T111 ஜெயஸ்ரீ. வாங்க ஜெயஸ்ரீ, கூட யார் வந்திருக்காங்க உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக? வீட்டில் எல்லாருமே வந்து எல்லாருமே சித்தி சித்தப்பா மாமா எல்லாரும் வந்திருக்காங்களா? பெரியம்மா, அம்மா, அண்ணா, தங்க, இன்னொரு அண்ணா. அப்படி எல்லாரும் இங்கே வர சொல்லுங்க. சரி, ஓகே. யார் வந்து இந்த பேட்ச் அணிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவனுடைய ஃப்ரெண்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா தனக்கு கிடைக்காத ஒரு வெற்றி தன்னுடைய தோழிக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது நிச்சயமாக அதை விட பெருமை வாய்ந்த விஷயம் வேறு எதுவுமே இல்லை. உனக்கென நான், எனக்கென நீ, நினைக்கையில் இனிக்குதே.
உடலான நான் உயிரான நீ இரு கையில் பிடிக்குதே உனதுயிராய் எனதுயிரும் உலவிட துடிக்குதே. Okay, Soumya, we've got good news and bad news. The good news is you're not rejected, but the bad news is உங்களுக்கு வந்து வெயிட் லிஸ்ட்ல போடுறோம். அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ அருகில் வராததேனோ அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ அருகில் வராததேனோ இதயம் மேவிய காதலினாலே ஏங்கிடும் போதுமா ஓகேம்மா. நிறைய போதும். ஒரு இடத்துல போனா பரவாயில்ல. வருத்தம் வேண்டாம். நல்ல ரேஞ்ச் போகுது. ப்ராக்டிஸ் பண்ணால் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. பயப்பட வேண்டாம். நல்ல வாய்ஸ் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, நல்ல ப்ராக்டிஸ். நல்ல ப்ராக்டிஸ். கூட நான் கூடி இருந்திட எனக்கு சென்மோ ஒன்று போதுமா 100 சென்மோ வேணும் அதை கேட்குறேன் சாமிய 100 சென்மோ நமக்கு போதுமா வேற வரோ ஏதும் கேட்போமா சாகா வரோம் கேப்போ அந்த சாமிய அந்த சாமிய. வாங்க ராஜா, இப்போ என்ன பாட்டு பாட போறீங்க? என்னை தாளாட்ட வருவாளோ நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளோ இல்லை ஏமாற்றம் தருவாளோ தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா மொட்டு இதழ் மொத்தம் ஒன்று தருவாளா கொஞ்சம் பொறு கொலு சொல்லி கேட்கிறதே என்னை தாளாட்ட வருவாளோ நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ. இந்த இது வரைக்கும் நீங்கள் பாடின வரைக்கும் 4 இடத்துல ஸ்லிப் ஆயிடுச்சு. கொஞ்சம் பிரைட்டாக பாடணும். ஆமாம். ஓகே, வாங்க வாங்க வாங்க. கணேஷ்குமார், என்ன பாட்டு பாட போறீங்க? பூமாலை வாங்கி வந்தா பூக்கள் இல்லையே தினம் தினம் பூமாலை வாங்கி வந்தா பூக்கள் இல்லையே செவியில்ல இங்கொரு இசையதற்கு விழியில்ல இங்கொரு விளக்கெதற்கு நாளும் நாளும் அவள் நினைவில் இவன் அழுது பூ மாலை வாங்கி வந்தா. இன்னும் ப்ராக்டிஸ் வேணும் நரேஷ். ஓகே, ப்ராக்டிஸ் வெல். வணக்கம் தேனுகா. வணக்கம். என்ன பாட போறீங்க நீங்க? மச்சாமி சாவி சருவா மச்சினி எல்லாம் ஏங்கிருவா மச்சான் கண்ணு மந்திரமா சொக்கி போன பம்பரமா செய்கூலி சேதாரம் எல்லாம் அட இல்லாம பிரம்மன் தான் செஞ்சு வச்சானே அது எல்லாமே என்ன தர ஐத்தானே நீ என்ன தர. Okay, Thenuka, thank you very much. உங்க வெயிட் லிஸ்ட். ஹலோ மிஸ்டர் தங்க பாண்டியன், என்ன சாங் பாட போறீங்க நீங்க? என் காதல் சொல்ல நேரமில்லை உன் காதல் சொல்ல தேவையில்லை நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை உண்மை மறைத்தாலும் மறையாதடி உன் கையில் சேர ஏங்கவில்லை உன் தோளில் சாய ஆசையில்லை நீ போன பின்பு சோகமில்லை என்று பொய் சொல்ல தெரியாதடி உன் அழகாலே என் வெயில் காலம் அது மழை காலம். ஓகே தங்கபாண்டியன், உங்க த்ரோட் சரியில்லையா? ஏன் என்னாச்சு? ஏதோ ஒரு கரக்கரா இருக்கு. வேற சாங் கேட்கலாமா?
மைனா மைனா நெஞ்சுக்குள்ள வம்பு பண்ணுற, மைனா மைனா என்ன சொல்ல என்ன கொல்லுற, சொல்லு புள்ள என்ன ஆச்சு சொல்லாமலே மறைக்காதே நெஞ்சு மேல கைய. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலை நேர மெல்லிய தென்றலில் ஜோடியாய் அசைந்து உதிரும் மலர்களாய் இரு சகோதரிகள் திருச்சி மையத்தில் பங்கேற்றனர். ஓகே தர்ஷனா, தேவன் இன்னும் கொஞ்சம் த்ரோட் இன்னும் சரியாக கிளியர் ஆகலை. ஸோ ஸ்டார்ட் எனக்கு புரியல. இல்லை நோட்ஸ் தப்பாக பாடினீங்க. நோட் கரெக்டாக நீங்கள் என்னால் ரியலைஸ் பண்ண முடியல. பட் ஸ்டில் கண்டிப்பாக என் பேர் தீபனா. என் பேர் தர்ஷனா. நானும் அவளும் பொதுவாகவே வீட்டில் இருந்தோன்னா பாடிட்டே இருப்போம். மியூசிக் அப்படிங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட். ஒரு சின்ன சின்ன ரெக்ரியேஷன் எல்லாமே எங்களுக்கு மியூசிக்காக மட்டுமே இருந்தது. மென்டலி அது ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் குறைக்கிறது மியூசிக் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அதுக்குள்ளே போகணுன்றது ரொம்ப நாள் கனவு. இதில் என் தங்கையும் என் கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவோம், அந்த நம்பிக்கை இருக்குது. நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்தே வருவோம். செங்க சோளக்காரா செங்க சோளக்காரா காஞ்ச கல்லு வெந்து போச்சு வாடா, மேகம் கூடி இருட்டி போச்சு வாடா. ஓகே தீபனா, நான் எதுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன்னா வாய்ஸ் வெளியில் வரமாட்டேங்கிறது, ஹை பிச் நோட் போக மாட்டேங்கிறது. மற்ற சாங்ஸ் பாடுறதுக்கு வரவே வராது பாட்டு. அது ரொம்ப பிரச்சனை ஆகிடும் அப்புறம். ஓகே, ஐம் சாரி. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம். வாங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஒரு சின்ன டென்ஷன் இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் பாட சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சம் யோசித்தேன். பட் டக்கு டக்குன்னு இந்த சுசீலா சாங் அதெல்லாம் நிறையா வந்தது. என்னமோ இட்ஸ் மை லக் அண்ட் மை ஹார்ட் ஒர்க். நானும் எங்கள் அக்காவும் பாடினோம். பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா எங்கள் அக்கா ரிஜெக்ட் ஆகிட்டா, நான் மட்டும் செலக்ட் ஆகிட்டேன். அண்ட் பரவாயில்ல, என் தங்கை செலக்ட் ஆனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ஆல்சோ ஹாப்பி. ஹலோ மிஸ் தர்ஷனா. ஹாய் சார்.
எங்க இப்படி வந்து பேய் பார்த்த மாதிரி இருக்க பார்க்குறீங்க. ஓகே, என்ன சாங் பாட போகிறீங்க இன்னைக்கு? இதுவரை இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பழித்திடும் அந்நாடை தேடிடும் பாடல் கேட்டாயோ. இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பழித்திடும் அந்நாடை தேடிடும் பாடல் கேட்டாயோ. மூடாமல் மூடி மறைத்தது தானாக பூத்து வருகுது தேடாமல் தேடி கிடைத்தது அன்பே. ஓகே தர்ஷனா, தேவன் I think that's today is not your day. I mean, இன்னும் கொஞ்சம் throat இன்னும் சரியா clear ஆகல. So we'll have to நோட்ஸ் கூட தப்பா பாடுங்க. ஆமாமா. இது இதுவரை இதுவரை அதான் நோட். இதுவரை நோ இதுவரை 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 இல்ல. இட்ஸ் ஓகே. நான் நோட்ஸ் கரெக்டாக கொஞ்சம் கேட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா அந்த பாட்டு போட்டு அது கூட 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 பாடினா என்ன கற்றுக்குறோம் என்ன பாடுறோம் தெரியாது. ஸோ முதல்ல பாட்டை நிறைய தடவை கேளுங்க. அப்போ தான் உங்களால் என்னென்னு கற்றுக்க முடியும், அதை கரெக்டாக பாட முடியும். ஓகே, ஸ்டார்ட் எனக்கு புரியல. இல்ல நோட்ஸ் தப்பா பாடுனீங்க. நோட் கரெக்டாக நீங்கள் வாங்கிக்கல, உள் வாங்கிக்கல மனசில். இதுவரை இப்போ கரெக்டாக இருக்குது. பட் ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள். ஓகே, ஸோ திஸ் டைம் சாரி. நான் இங்கே பாடினேன். நான் இதுவரை வசீகரா 2 சாங் கேட்டேன். அவங்க இதுவரை பாட சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நோட்ஸில் ஏதோ இல்லை நீ பாட்டு ஒழுங்காக கேட்கணும், நிறைய தடவை கேட்கணும், நோட்ஸில் கொஞ்சம் தப்பு இருக்குது அப்படின்னாங்க. என்னால் ரியலைஸ் பண்ண முடியல. பட் ஸ்டில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் நல்லா பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குது. ஹாய் தனுஜ். ஹாய் மா. ஹவ் ஆர் யூ? என்ன பாட போகிறீங்க? அடி ராங்கி ஏ ராங்கி ராங்கி நீ போற என் உசுர வாங்கி உறங்காம கடந்தேனே நீ என்னதுக்கு கண்ணுக்குள்ள நுழைஞ்ச தவறேதும் புரியாம நீ என்னத்துக்கு நெஞ்ச வந்து அரைஞ்ச ஐயோ பாடா படுத்துறிய பாயா சுருட்டுறிய. Tanuj, the thing is it's difficult to do what you just did. Wait list. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் வெங்கடேஷ். என்ன பாட போறீங்க? ரன் படத்துலேருந்து பொய் சொல்லக்கூடாது காதலி. ஓ சூப்பர் சாங், பாடுங்க. பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி, கண்களால் கண்களில் தாயமாடினாய், கைகளால் கைகளில் ரேகை மாற்றினாய், பொய் ஒன்றை ஒப்பித்தாய் ஐயையோ தப்பித்தாய். சாரி வெங்கடேஷ், ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஹாய் ஜெயராஜ். ஹாய் மேம். என்ன பாட போறீங்க? நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது கண்மணியே, ஓ கண்மணியே, கண்ணுக்குள் கண்ணாக என்றென்றும் நீ வேண்டும் என் உயிரே, ஓ என் உயிரே, பூ ஒன்று உன் மீது விழுந்தாலும் தாங்காது என் நெஞ்சம் புண்ணாய் போகுமே. ஓ ஜெயராஜ். என்ன பாட்டு பாடுறீங்க க்ளோரி? பவித்ரா ஃபிலிம்லேருந்து அழகு நிலவே சாங். அழகு நிலவே கதவு திறந்து அருகில் வந்தாயே, எனது கனவை உனது விழியில் எடுத்து வந்தாயே, ஒரு பாலைவனமாய் கிடந்த வயிற்றில் பாலை வார்த்தாயே,
நல்லா இருக்கு கண்ணா, நல்லா இருக்கு. ஒரு ஃபாஸ்ட் சாங் ஏதாவது பாடுமா? ஐயையோ ஆகாதுங்க அது மட்டும் வேணாமுங்க, ஐயையோ ஆகாதுங்க அது மட்டும் வேணாமுங்க, என்னைக்கு தண்ணி மேல எதுக்காக ஆசை போங்க, என்னைக்கு தண்ணி மேல. தேங்க்யூ மேம். சேரலதான் இன்னைக்கு என்ன பாட போறீங்க? சகுனி படத்துலேருந்து போட்டது பத்தலை. ஓகே. போட்டது பத்தல மாப்புல இன்னொரு கோட்டரு கொடுடா, அப்படியே மேட்டரு கேளுடா. போட்டது பத்தல மாப்புல இன்னொரு கோட்டரு கொடுடா, அப்படியே மேட்டரு கேளுடா. கண்ணெல்லாம் ரம்மு ஜின்னு ஊத்துனா அத்தை பொண்ணு, போதைய எத்திக்கிட்டு ஆட போறேன்டா. வேணாண்டா வெட்டு குத்து போடுடா டப்பாங்குத்து, எனக்கு எல்லாருமே சொந்தக்காரேண்டா. போட்டது பத்தல மாப்புள்ள இன்னொரு கொட்டரு கொடுடா, அப்படியே மேட்டரு கேளுடா. வணக்கம் பாலகுமார் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன பாட்டு பாட போகிறீங்க இன்னைக்கு? இளமை எனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம், ஒரே வீணை ஒரே ராகம், தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலர். பாலகுமார், இப்போ நீங்கள் இந்த இளமையனும் பூக்காற்று அப்படிங்கிற இடத்துல ஒரு 5 இடத்துல சுருதி போச்சு. அந்த ஸ்தானத்தை விட்டு போயிருக்கு. ஒரு இடம்னா பரவாயில்ல, தொடர்ந்து அடுத்தடுத்த லைன்லாம் அந்த இடம் சுருதி போய்கிட்டே இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற பொழுதே என்னென்னா, மற்றவர்கள் இல்லாத ஒரு திறன் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால தான் மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் எப்போதும் நீங்கள் ஜெயிக்க முடியும், ஆனால் சூப்பர் சிங்கருக்கு உங்களை தேர்வு செய்ய முடியாதது நாங்கள் வருந்துறோம். வாழ்த்துக்கள் பாலகுமார். ரஞ்சனி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு என்ன சாங் பாட போறீங்க? கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி என் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது, ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. தேங்க்யூ ரஜினி. டைட்டஸ் தியாகராஜன், இப்போ என்ன பாட்டு பாடுறீங்க? பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ, மீதி ஜீவன் என்னை பார்த்தபோது வந்ததோ, ஓ ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏதோ மனம் அல்லாடுதே, ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏனோ மனம் தள்ளாடுதே. உங்கள்கிட்ட சில திறமைகள் இருக்குது. திறமை வளர்த்துறது குரல் நீங்கள் நினைக்க மாதிரி பேசணும். அதை நீங்கள் வளர்த்துங்க. இப்போதைக்கு நான் தேர்வு செய்யணும். அடுத்த வின்னர் T704 டைட்டஸ். இப்போ உங்களுடைய வெற்றி பேட்சை வந்து உங்களுடைய எப்படி யாரை கூப்பிட்டு அணி வைக்க சொல்லணும்? விக்ரம் இருக்காங்க. ஷாரியா, வணக்கம். என்ன பாட போறீங்க? காலை நேர ராகமே. காலை நேர ராகமே காற்றில் சேர்ந்து கேட்குமே, புள்ளினங்கள் மெல்லிசையும் தென்றலிடும் மின்னிசையும், வண்டு வந்து இந்த நெஞ்சை சொந்தமென பாடுமே, கட்டு
விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடலில் இந்த தடவை நம்ம திருச்சியில் இறுதிக்கட்ட ஆடிஷன்ஸில் இருக்கிறோம். நம்ம ஜட்ஜஸ் வந்து பார்த்தோன்னா 2 பூத்தில் வந்து உட்காந்து அவங்களுடைய கடமைகளை வந்து சூப்பராக செஞ்சுட்டு இருக்காங்க. வெறும் 20 பேர் மட்டுமே அவங்க சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான நிலைமை அவங்களுக்கும் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்ம புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் அண்ட் எஸ்பி சைலஜா மேம் இவங்க பூத்தில் வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. குறிப்பாக அந்த செலெக்ஷன் ரிஜெக்ஷனை தாண்டி வெயிட்டிங் லிஸ்ட் போடும்போது அந்த பசங்களோட மூஞ்செல்லாம் பார்க்கணுமே, நம்மளை போட்டாங்களா வெயிட்டிங் லிஸ்ட்டில் அப்படின்னு சில பேர்லாம் வந்து 1 more சான்ஸ் கொடுங்களேன் விட்டா வந்து லீவ் லெட்டர் எழுதிடுவாங்க போது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து அவங்க வாய்ஸ் பூத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போது நம்ம எஸ்பி சைலஜா மேம் அண்ட் புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் பூத்தில் என்ன நடக்குது அப்படின்னு அங்கே போய் பார்க்கலாம். விஜயலக்ஷ்மி என்ன பாட்டு பாடுறீங்க? பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே காட்சி பிழை போலே உணர்ந்தேன் காட்சி பிழை போலே. போதும். என்னன்னா இந்த பாட்டுக்கு உண்டான ஒரு பாவங்கள் அந்த சுவை ரொம்ப ரொம்ப குறையுது. ஒரு டல்னஸ் இருக்கு. டல்லாக இருக்குது, ரொம்ப டல்லாக இருக்குது. ஆமாம், அதனால் கொஞ்சம் நல்ல சாங்ஸ் எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓப்பன் த்ரோட்டோட நல்லா உற்சாகமாக பாட ட்ரை பண்ணுங்க. ஓகே, சரியா? ப்ராக்டிஸ் வாங்க. ஜாசிம் என்ன பாட்டு பாடுறீங்க? ஏ கருவறைக்குள் தானாக கற்றுக்கொண்ட சிறுகாட்டம் தொட்டிலுக்குள் சுகமாக தொடரும் ஆட்டமே பருவம் பூக்கும் நேரத்தில் காதல் செய்ய போராட்டம் காதல் வந்த பின்னாலே போதையாட்டமே பேருக்காக ஒரு ஆட்டம் காசுக்கா. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்ஸ் லாட். நீங்கள் பாடுற விதம் நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அந்த சின்ன சின்ன இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா வாய்ஸ் ஓப்பன் ஆக மாட்டேங்கிறது. அதுதான், அது ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ஓப்பன் த்ரோட்டோட பாட ப்ராக்டிஸ் பண்ணுங்க, வந்துடும். ஓகே, ஆல் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட். செலக்ட் ஆவேன் நம்பிக்கை கூட இல்லை. ஸோ நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஹாப்பி. அடுத்து நம்மளுடைய 19வது கண்டஸ்டண்டாக இருக்கக்கூடியவர் T910 நாசிம். இவரும் வந்துட்டு ஆஜித் மாதிரி தன்னுடைய வெற்றி பயணத்தில் மிகப்பெரிய சிகரத்தை தொடரணும் அப்படின்னா ஆஜித்தையே நம்ம மேலே கூப்பிட்டு ஆஜித் கையால் இந்த பேட்ச் கொடுத்தோம் அப்படின்னா என்ன சிறப்பாக இருக்கும். வாங்க ஆஜித். துர்கா. எஸ் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன பாட போறீங்க துர்கா? ஒரு கிளி உருகுது உரிமையில் மருகுது ஓ மைனா மைனா டிங் 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 அரும்புகள் தழுவுது அரும்புகள் வளருது ஓ மைனா மைனா டிங் 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 ஒரு தளிரிது மலரிது தானா இது ஒரு தொடர்கதை தானா இரு மனம் இணையுது இரு கிளி தழுவுது ஓ மைனா ஓ மைனா இரு மனம் இணையுது இரு கிளி தழுவுது ஓ மைனா ஓ மைனா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பார்க்கறது மறுபடியும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேம். என்ன சாங் பாட போறீங்க? பூஜை கேத்த பூவிது நேத்து தான பூத்தது பூத்தத யாரது பார்த்தது மேல போட்ட தாவணி சேலையாகி போனதே சேலை இழுத்து விடுவதே வேலையாகி போனதே கொக்கு ஒன்று கொக்கி போடுது ஹாய். லார்சன் சிரில் என்ன பாட போறீங்க இன்னைக்கு? நினைத்து நினைத்து பார்த்தேன் நெருங்கி விலகி நடந்தேன் உன்னால் தானே நானே வாழ்கிறேன் ஓ உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். Thank you Larson, we put you on wait list. சதீஷ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம்.
என்ன பாட்டு பாடுங்க? தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது கண்ணை இழந்து வந்து தேக சுகத்தில் கவனம் காட்டு வழியில் பயணம் கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமையேனும் மண்ணில் அணையான்னு ஒரே தான் வரும், அதில் பிரிவு இருக்காது. அணையான்னு வரும்போது ஒரு சின்ன ஒரு பிற்கா வரும், அது போச்சு. ப்ராக்டிஸ் வேணும், நிறைய பயிற்சி பண்ணு வாங்க. இப்போ எங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் அதிசயம் எப்படின்னா, இப்போ இந்த வயசில் நீங்கள் வந்து சூப்பர் சிங்கர் பாட வந்திருக்கிறீங்க. இப்போ எப்படி நீங்கள் என்ன பாட்டு பாட போகிறீங்க? ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதினாலே விளையும் தீமையே. நன்றி நன்றி. உங்களுடைய இசை ஆர்வத்தை நாங்கள் பாராட்டுறோம். இந்த சூழ்நிலையிலும் வந்து இல்லையா நீங்கள் அந்த வந்து இன்றைக்கி பாடினத்துக்கு உங்களை நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம். இப்போ இந்த சூப்பர் சிங்கருக்கு உங்களை தேர்வு செய்ய முடியாமைக்கு வந்துக்கிறோம். வாங்க, போயிட்டு வாங்க. வணக்கம். தேங்க்யூ சார். ஹாய் மனோஜ், என்ன சாங் பாட போறீங்க? என்ன பாட போறீங்க? அடி என்னடி ராக்கு, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி. சரி, இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா சங்கதிஸ் எல்லாம் வருது, அது வந்து ஒரு பழக்க தோஷமா இல்லை ப்ராக்டிஸ் அப்படியே பண்ணுறீங்களா என்ன? எனக்கு புரியல. குளிருது மேம். சரி, ஓகே. நர்வஸ்னஸ் உங்களுக்கு, இட்ஸ் நாட் குளிர். சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா இந்த நடுக்கம் இல்லாமல் உங்களால் பாட முடியுமான்னு? முடியும் மேம். ப்ராக்டிஸ் முடியுமா? கண்டிப்பாக முடியுமா? அடுத்து இந்த இறுதி சுற்றுல T1079 மிஸ்டர் மனோஜ். குமரன், என்ன பாட போறீங்க? போட்டது பத்தல மாப்பிள இன்னொரு கொட்டரு சொல்லுடா, அப்படியே மேட்டரு கேளுடா. போட்டது பத்தல மாப்பிள இன்னொரு கொட்டரு சொல்லுடா, அப்படியே மேட்டரு கேளுடா. தேங்க்யூ குமரன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இசை தாயின் வரம் நிறைந்த திருச்சி மையத்தின் குரல் தேடலின் இறுதி கட்டத்தை நாம் அடைந்துள்ளோம். அடுத்த கட்டத்திற்கு தேர்வாக போகும் அனைத்து போட்டியாளர்களையும் அறியும் தருணம் வந்துவிட்டது. 2 நாளாக காத்திருந்த திருச்சி டேலண்ட்ஸ் அண்ட் சூப்பர் சிங்கர் குடும்பத்தில் வந்து ஆடிஷன் பண்ண அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 1500க்கும் மேற்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸோட ஆரம்பித்த இந்த திருச்சி ஆடிஷனில் 2 ஆடிஷன்ஸ்க்கு அப்புறம் 136 அப்படின்ற ஒரு கட்டத்தில் வந்து நின்றுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு நிலைமை. 20 பேர் மட்டுமே செலக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு சூழலோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே வந்து எல்லாரையும் வந்து ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க, உங்களை செலக்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருப்பாங்க. அந்த வகையில் 4 ஜட்ஜஸும் சேர்ந்து 2 பிரிவாக பிரிந்து 20 பேரை செலக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு 36 பேரை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க அப்படின்றது எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 36 பேரோட நிலைமை என்ன, அவங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஜட்ஜஸை வெல்கம் பண்ணி ஆகணும். நம்முடைய ஏர்டெல் சூப்பர் சிங்கர் மூத்த குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர்கள் திருமதி SP சைலஜா அவர்களையும் திரு புஷ்பவனம் குப்புசுவாமி சார் அவர்களையும் மற்றும் திருமதி ஸ்ரீலேகா பார்த்தசாரதி அவர்களையும் மற்றும் திரு தேவன் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். இந்த 36 பேரை வந்து எப்படி வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிங்க, எதுக்காக வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிங்க, அவங்களோட நிலைமை என்ன, இதுதான் வந்து இங்கே எல்லாருடைய கேள்வியும். கிட்டத்தட்ட 140 பேர் இன்னைக்கு வந்து பாடினாங்க. அதில் வந்து நல்லா பாடினவங்க ஸ்பாட் செலக்டடாக ஒரு 20 பேரை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம்.
மற்றவங்களை வந்து சில பேருக்கு வந்து அவங்க செலக்ட் பண்ண சாங்ஸ் மூலமாக இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் பயம் இருக்கலாம், சம்டைம்ஸ் அந்த பயத்தினால சரியாக பாடாமல் இருக்கலாம். பட் அவங்களுக்குள்ள ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஆனாலும் அந்த ஸ்பாட்டில் அவங்கள எங்களால் ஜட்ஜ் பண்ண முடியல. அப்போது அவங்கள மட்டும் கொஞ்சம் வெயிட் லிஸ்ட்டில் போட்டிருந்தோம். அவங்க ஒரு கிட்டத்தட்ட 36 பேர் இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம மியூசிக் எக்ஸ்பர்ட் திரு அனந்த வைத்தியநாதன் சார் வந்து ஜட்ஜ் பண்ணி அவங்கள என்ன பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்த 3 பேர் இருக்காங்க. 36 பேர்லேருந்து 3 பேரை தேர்ந்தெடுக்காங்க. ஸோ மற்றவங்க வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இதுதான் உங்களுக்கு ஒரு முதல் படி. இங்கேருந்து நல்லா பாடி ப்ராக்டிஸ் பண்ணி உயர்ந்த ஸ்தானத்துக்கு நீங்கள் வரலாம். ஸோ அந்த 3 பேர் யார் அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். நம்ம 3 ஜட்ஜஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. First, it's Mr. Vikram. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரியல. பதட்டமாக இருந்துச்சு. விக்ரம்னு கூப்பிட்டோன்னே ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே விக்ரம், உங்களுடைய இந்த வெற்றி பயணம் சென்னையிலும் தொடர வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்தது நம்ம புஷ்பனம் சார் அடுத்த நபரை வந்து அழைக்க போகிறார். இவர் பேரில் ஒரு நடிகர் இருக்கிறார். ஆல்ரெடி விக்ரம் வந்துட்டு போயிட்டாரே சார். சரி, இவர் பேர ஒரு நடிகர் இருக்கார். அவர் குண்டா இருப்பார். ஒரு பிரபல நடிகரோட மகன். ஓ, யாரு? வாங்க, பார்த்தீங்களா, அவரே எழுந்துட்டார். பிரபு. இப்போதான் உயிர் வந்த மாதிரி இருக்கு, ரொம்ப டென்ஷனாக இருக்கு. தேங்க்யூ சார். அடுத்த ஸ்ரீலேகா பார்த்து நீங்கள் தான் அனௌன்ஸ் பண்ணணும். ரமேஷ் எம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். மீண்டும் ஒரு முறை நம்ம தேங்க்ஸை வந்து உங்களுக்கு கிளாப் பண்ணி உங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் தேவன் சார், புஷ்பன குப்புசாமி சார், ஸ்ரீலேகா பாசனம், எஸ்பி சைலஜா மேம், தேங்க்யூ ஸோ மச். முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், இடையில் முயலாமை என்பது மட்டும் இல்லாமல் இருந்தால் இதோ முயன்றிருக்கிறார்கள், வென்றும் இருக்கிறார்கள். மெல்ல மெல்ல வேகம் எடுத்துக் கொண்டிருக்கும் இவர்களது வெற்றி பயணம் சென்னையை நோக்கி தொடர இதோ கடவுச்சீட்டு இவர்களின் கையில். ஸோ திருச்சியில் நம்ம ஜட்ஜஸ் தேர்ந்தெடுத்த 23 வெற்றியாளர்கள் இவங்க தான். அடுத்த ஜோனில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க கூட போட்டி போட போகிற திருச்சியுடைய பெஸ்ட் 23 இவங்க தான். ஸோ இவங்களோட வந்து நாங்களும் வந்து இப்போ கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜூனியர் 3 டைட்டில் வின்னர் ஆஜித் அவர்களும் வந்து உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டாட்டா சொல்கிறார். டாட்டா சொல்லலாம்ப்பா, உங்கள் ஊர் தானேப்பா? எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டாரு. உங்களுக்கு வந்து விடை பெறுவதற்கு முன்னாடி ஒரு அழகான பாடலையும் நாங்கள் வந்து பாடலான் இருக்கோம். எல்லாம் ரெடிங்களா? என்னம்மா ரெடியா? ஓகே, எங்க பாடுங்க பார்ப்போம். நாடகம் இன்றெதிரிலே நீஜங்களின் தரிசனம், வருங்காலம் வசந்த காலம் நானும் மங்களம், வருங்காலம் வசந்த காலம் நானும் மங்களம், இசைக்கென இசைக்கின்ற ரசிகர்கள் ராஜ்யம் எனக்கே தான். இது சூப்பர் சிங்கர் 4 தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல்.